ஒரு தக்காளி கூட சேர்க்காம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 வெங்காயம் நல்லா நீளமா கட் பண்ணி அதை இந்த மாதிரி உதுத்து விட்டு நல்லா இப்படி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே நல்லா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அடுத்து இதில் ஒரு 3/4 கிலோ சிக்கனையும் போட்டு இந்த மசாலாவோடையே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா சுவைக்கேற்ப உப்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து தண்ணி ஊற்றி இதை சிக்கன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு சிக்கன் வேகட்டும். சைடில் மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருந்த வெங்காயம், 1 கப்பு தயிர் சேர்த்து இது நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அந்த பிளெண்ட் பண்ண பேஸ்ட்டை இந்த கிரேவியில சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சமா போட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு திரும்ப ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும். அடுத்து இதுக்கு மேல கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி போட்டு அப்படியே சர்வ் பண்ணீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.